வீட்டில் வந்து காலையில் நைட்டு ஒரு மணி நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆழவும் இல்லை, அந்த பிரச்சனை ஆழவும் இல்லை, அசையும் அப்படியே தான் இருக்குது. அந்த கேம்பில் வந்து என்ன நடக்கும்னா மெடிடேஷன் பண்ண இதோடைய பிரச்சனைலாம் அதிகமாகிடும். இதோடைய விஷுவல்ஸ் எல்லாம் அதிகமாக தாட் ப்ராசஸ் இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா மூளையோட வேகம் அதிகமாக நான் மயக்க நிலைமைக்கு போயிடும். என்னால் நிற்க முடியாது, தலைலாம் நிற்காது, ஃபுல்லாக கீழே போயிடும். அந்தளவுக்கு தான் இருந்தேன். பட் அந்த டைம்லேயும் நான் வந்து விடாமல் ப்ராக்டிஸ் ஃபுல்லாக பண்ணேன். சார்ட்டு அங்கே இருக்கிற டீச்சர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன்னா நீ கரெக்டாக இதை பண்ண விட்டு அதை என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதுக்கோசமே நான் நல்லா பண்ணேன். 10 நாள் முடிஞ்சு வெளியில் வந்தேன், ஒரு மாற்றமும் தெரியும். அவ்வளோ ப்ராக்டிஸ் ஆனால் ப்ராக்டிஸை நான் ஃபுல்லாக பண்ணேன். ஆனால் எதுவுமே அந்த 10 நாள் ஃபுல்லுமே நான் பண்ண மெடிடேஷன் தான் பண்ணினேன். எதுவுமே எனக்கு தெரியல. பட்டு வீட்டுக்கு மறுபடியும் வந்தேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஒரு 6 மாதம் கேப் விட்டேன். நான் எப்படி இந்த மெடிடேஷனுக்குள்ளே வந்தேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த பிஎஸ்எம்முடைய மெடிடேஷன் பார்த்துருக்கேன். அந்த சேனல் அந்த வீடியோ பார்த்துருக்கேன். டேப்லெட்லாம் டாக்டர்ஸ்லாம் நிறைய கொடுத்தாங்க. பட் நான் அதை எடுக்கவே இல்லை. ஏன்னா இந்த டேப்லெட்லாம் எப்படி சரி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் அது மட்டும் இல்லாத ஃபிசிக்கல் பாடியில் எனக்கு நிறைய பிரச்சனை இருந்ததுனால என்னால் டேப்லெட் இது எடுக்க முடியல. ஏன்னா அல்சர் இருந்தது, மூட்டு வலி, கை கால் வலி, நெக் பெயின்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வரும். விஷுவல்ஸ் என்றைக்கெல்லாம் அளவுக்கு அதிகமாக மாறுதோ அல்லது இந்த பிரச்சனையோடு நம்ம ஒரு ஸ்க்ரீன் டைம் மறுபடியும் தேட்டரில் போய் படம் பார்க்குறதோ மறுபடியும் வீடியோ பார்க்குறதோ இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபட்டால் மூளையில் இருக்கிற நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் இன்னமும் அளவுக்கு அதிகமாக வலி ஆரம்பிக்கும். லைக் ஃபிசிக்கல் பாடியில் வர பெயினை கூட ஈஸியாக தாங்கிடலாம். ஆனால் இந்த மூளையில் நடக்கிற அந்த நரம்பில் வர வலியை மட்டும் தாங்கவே முடியாது. லைக் அதெல்லாம் தாங்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக கிடையாது. இதுக்கு மேலே எதுக்கு உயிரோட இருக்கணுங்கிற ஒரே ஒரு நிலைமை தான். ஏன்னா மற்ற எங்கே வலி இருந்தாலும் ஈஸியாக போய் நம்ம படுத்து தூங்கிடலாம். ஆனால் இங்கே பிரச்சனை இருக்கும்போது அந்த வலி இருக்கும்போது நம்ம என்ன நடக்குது, நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த வலி குறையிறதுக்கோசரம் நான் எதோ பண்ணிகிட்டே இருப்பேன். என்னமா பண்ணேன் அது எனக்கு தெரியாது. வலி குறையிறப்ப தான் நம்ம இங்கே தான் இருக்கோங்கிற அந்த இது இருக்கும். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, பிரச்சனை வந்து நம்ம கூட மைண்டில் தான் பிரச்சனை இருக்குது. ஸோ மெடிடேஷன்னா இதுக்கு முன்னாடி மெடிடேஷன் எதுவுமே நான் பண்ணது கிடையாது. மெடிடேஷன்னா என்னென்னு யோசித்தேன். அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஸ்டேட் ஞாபகம் வந்துச்சு. மெடிடேஷனோட ஒரு ஸ்டேட் எண்ணங்களற்ற நிலை அப்படின்னு தோணுச்சு.